الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسول الله خاتم الأنبياء نبينا محمد صلى الله عليه وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا ما بعد. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய அல்லாஹுவின் பெயரால் இதை நான் ஆரம்பம் செய்கின்றேன். நபிகளார் மீது ஸலவாத்தும் ஸலாமும் கூறியவனாக. கணியத்துக்குரிய சகோதரர்களே, ஒரு மனிதன் விறகு, கரி, இன்னும் அசையா பொருட்களை வியாபாரத்துக்காக தயார் செய்து அவன் வியாபாரம் செய்கிறான், அல்லது வியாபார பொருளாக தயார் செய்து, அல்லது வாகனங்கள், கோதுமை, அரிசி, ஆடை, பாத்திரங்கள், இவைகள் ஒரு மனிதன் வியாபார பொருளாக தயார் செய்து வியாபாரம் செய்தால் இவைகள் மீது ஜகாத் கடமையாகுமா என்று முன்வைக்கப்பட்டிருக்கின்ற கேள்விக்கு பதிலாக ஆம். விறகு, கரி போன்றவை அது வியாபாரத்துக்காக செய்யப்படுகின்ற ஒரு தொழிலாக இருக்குமேயானால் அதிலே அது ஜகாத் கடமையாகும். ஏனென்றால் லிஅன்ன உரூத திஜாரா, வியாபார பொருட்களாகிறது குறிப்பிட்ட ஒரு பொருளை கொண்டு அது சொந்தம் பெறாது. ஒரு மனிதன் வியாபாரத்துக்காக தயார் செய்கின்ற அனைத்திலையும் ஜகாத் கடமையாகும். அது அசையா பொருளாக, பூமி போன்ற அசையா பொருளாக, அல்லது கருவிகளாக, அல்லது வாகனங்களாக, அல்லது விறகுகளாக, அல்லது கரிகளாக, அல்லது கோதுமை, அல்லது அரிசி, அல்லது ஆடை, அவானி, பாத்திரங்கள் போன்றவற்றை அவன் வியாபாரத்துக்காக தயார் செய்து அது விற்று வருவானேயானால் அவைகள் அனைத்திலும் ஜக்காத் கடமையாகும். ஏனென்றால் அது மின் உரூது திஜாரா, வியாபார பொருளாகவே கணிக்கப்படுகிறது. வஃபீஹி ஜக்கா, அதிலே ஜக்காத் கடமையாகும். எவ்வளவு கொடுக்க வேண்டும் என்றால் ஜகாத்துகு உருபுல் உஷ்ர், 10 1 4 1 40 கொண்டு அல்லது 100க்கு 2.5 வீதம் ஜக்காத் கொடுப்பது கடமையாகும். அது இருக்கின்ற பொருட்களுக்குரிய விலையை மதித்து அந்த ஜக்காத்தை வெளிப்படுத்தி உருபுல் உஷ்ர் 10 1 4 1 100க்கு 2.5 வீதம் வெளிப்படுத்துவது அவசியமாகும். வல்லாஹு அலம் பிஸ்ஸவாப்.